சோயா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லா வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அதில் சோயாபீன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அரைங்க. ஸோ இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு பவுலில் தயிர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காய பேஸ்ட்டையும் அந்த தயிர் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சோயாபீனை நல்லா பிழிஞ்சு இதில் போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.